ஹல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகம் முதல் 4 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இங்கே பாபிலோன் பேரரசு கிமு 539 ஆண்டு பெர்சியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு மாற்றப்பட்ட பின்பு சிறையிருப்பிலிருந்த யூதர்களுக்காக அங்கே அரசாங்கம் பெர்சியாவுக்கு மாற்றப்பட்டது. தலைநகரமான சூசான் எஸ்தரின் சரித்திரத்திற்குள்ள அமைப்பாக மாறிவிட்டது. மகிமை உண்டாவதாக. அது அர்த்தசஷ்டா அல்லது அசூரஸ் அல்லது ஷயர்ஷன் என்ற ராஜாவின் ஆட்சியிலே நடந்தது. கிமு 486 முதல் 546 வரை அந்த ராஜா அரசாண்டார். கிமு 483 முதல் 473 வரைக்கும் அந்த ஆளுகை இந்த புஸ்தகம் உள்ளடக்குகிறது. ஆட்சியில் அதிகமான சம்பவங்கள் கிமு 473 நிகழ்ந்தது. மகிமை உண்டாவது. கிமு 478 ஆண்டு எஸ்தர் பெர்சியாவின் ராணி ஆனார். இவர்களெல்லாம் வரலாற்றின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. இங்கே அகாஸ்வேரு பெர்சியாவின் ராஜாவாக கிமு 486 முதல் 465 வரைக்கும் அரசாண்டதை நாம் அறிந்திருக்கிறோம். எஸ்தர் புத்தகத்துக்கான முக்கிய கால குறிப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. விசுவாசிகளின் மத்தியில் உண்மையாக ஞானமுள்ள தலைவர்களாக இருக்க வேண்டியவர்களை பார்க்கிறோம். சில வேளைகளில் இந்த உலகத்தின் ஞானிகள் காலங்களோடு அதிகமான தொடர்புகளாக இருக்கிறார்கள். காலங்களை அறிந்து கொள்ளுதல் என்பதை இங்கே இந்த 14வது வசனம் சுட்டிப்பாட்டுகிறது. ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜநீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கஜபிரசாந்த் மகிமை உண்டாவதாக. அங்கே வஸ்தி ராணி அதிகாரத்திலிருந்து அந்த பதவியில் நீக்கப்படுவதை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. கஜபிரசாந்த் மகிமை உண்டாவதாக. ராஜாவாகி அகஸ்வேரு ராஜஸ்திரியாக வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்ன பொழுது வரமாட்டேன் என்று சொன்னபடியினாலே அந்த வஸ்தி ராணி பதவியிலிருந்து நீக்கப்பட்டு வேறொரு அரசி அங்கே நியமிக்கப்படுகிறார். 2வது அதிகாரத்திலே எஸ்தர் ராணியாக்கப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டு. எஸ்தர் புஸ்தகமானது தேவனை பற்றி வெளிப்படையாக கூறாவிட்டாலும் வேத ஜனங்களுக்கான கரிசனடைந்த தேவனுடைய பராமரிப்பு தொடர்ந்து செயல்படுவதை காட்டுகிறது. அவர் தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றவும் தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை பாதுகாக்கவும் அங்கே ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்து இந்த வேத புத்தகம் நமக்கு தெரிவிக்கிறது. மகிமை உண்டாவதாக. அங்கே சிறைபிடித்து கொண்டு போனவர்களிலே அங்கு மருதேகாயும் எஸ்தராயும் உண்டு. மகிமை உண்டாவதாக. அங்கே எஸ்தர் ராஜாவாகிய அகஸ்வேரு 7ஆம் வருஷம் திபெத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜா அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல்
ராஜா அன்பு வைத்ததினால் சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இங்கே ராஜாவின் அரண்மனையில் உட்கார்ந்திருக்கிற மொர்தெகாய் அந்த மனிதனை குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது. மகிமை உண்டாவதாக. அங்கே மொர்தெகாய் இந்த ராஜாவின் மீது போடப்படியான ஒரு சதி திட்டத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். 3வது அதிகாரத்திலே யூதர்களை அழிக்க ஆமான் திட்டமிடுவது குறித்து பார்க்கிறோம். ராஜாவாகி அகஸ்வாறு அமேதாதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்திலே சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். அந்த மனிதனை, அந்த ஆமானை மொர்தெகாய் வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. சமயமே உண்டாவதாக. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாதை கண்ட பொழுது மூர்க்கம் அடைந்தவனான். சமயமே உண்டாவதாக. அவன் யூதனானபடியினாலே, மொர்தெகாய் யூதனானபடியினாலே அங்கே இந்த ஆகாகியனை வணங்குவதை வழக்கமாக கொள்ள வேண்டும். 4வது அதிகாரத்திலே மொர்தெகாய் எஸ்தருக்கு உதவி செய்யும்படியாய் எஸ்தர் ராஜாத்தி இருந்து 3 நாள் உபவாசம் பண்ணி இந்த யூத ஜனங்களை பாதுகாக்கும்படியாக செய்கிற காரியங்களை குறித்து பார்க்க இந்த வசனங்களை எல்லாம் தியானிக்கும் பொழுது தேவனுடைய சமூகம் நம்மோடு நம்மை நடத்துவதாக பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.